வணக்கம். மேற்கு ஆசியால ஒரு பெரிய புவிசார் அரசியல் நெருக்கடி வெடிச்சிருக்கு. இதனால இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு ஒரு பெரிய பரீட்சையில தள்ளப்பட்டிருக்கு. வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இந்தியா கிட்ட பெட்ரோல் டீசல் தீர்ந்து போயிடுமா? நம்ம வண்டியெல்லாம் நின்னு போயிடுமா? வாங்க இதுக்கான பதில தேடுவோம். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஒரு குயிக் லுக் பாத்திரலாம். February 28, 2026 ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு ஒரு தாக்குதல் நடக்குது. உடனே அதுக்கு பதிலடியா ஈரான் ஒரு பெரிய முடிவு எடுக்குது. ஹார்மோஸ் ஜலசந்தியை நாங்க மூட போறோம்னு அறிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதை. அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நிமிஷமே குளோபல் மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு. சரி, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? வாங்க கதையோட முதல் பகுதிக்கு போவோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான பெட்ரோல் டீசல் பத்தி பேசுவோம். இதுல நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த நம்பரை நல்லா பாருங்க. 74 நாட்கள். ஆமாங்க, 74 டேஸ். இதுதான் இந்தியாவோட பெரிய பலம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெளியுலகத்துல இருந்து ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட வரலனாலும் நம்ம நாட்டை கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு நம்மால ஓட்ட முடியும். இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வியூக பலம். சரி, இந்த 74 நாள் ஸ்டாக் எப்படி வருது? இதுல 2 லேயர் பாதுகாப்பு இருக்கு. ஒன்னு அரசாங்கம் வச்சிருக்கிற வியூக கையிருப்பு, அதாவது SPR. இது மட்டுமே ஒரு 9.5 நாளுக்கு வரும். இன்னொன்னு நம்ம IOCL, BPCL மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் வச்சிருக்கிற வர்த்தக கையிருப்பு. இது ஒரு 64.5 நாளைக்கு தாங்கும். சோ இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு இந்த 74 நாள் கவசத்தை கொடுக்குது. இங்கேதான் இந்தியா ஒரு புத்திசாலித்தனமான கேம் ஆடிருக்கு. பாருங்க, கடந்த 10 வருஷமா நாம ஒரே இடத்துல இருந்து மட்டும் எண்ணெய் வாங்கல. நம்ம சோர்ஸ பல இடங்களுக்கு மாத்திருக்கோம். குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது இப்போ நமக்கு ரொம்ப கை கொடுக்குது. இதனால ஹார்மோஸ் ஜலசந்தி மட்டுமே நம்மளோட உயிர்நாடின்னு இருந்த நிலைமை இப்போ மாறிடுச்சு. வெறும் 30% தான் இப்ப அந்த வழியை நம்பி இருக்கு. இந்தியாவோட இன்னொரு சூப்பர் பவர் என்ன தெரியுமா? நம்மளோட ரிஃபைனரிஸ், அதாவது சுத்திகரிப்பு ஆலைகள். நம்ம ஆலைகள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அதுகிட்ட நீங்க ரஷ்யாலேருந்து வர திக்கான எண்ணெய் கொடுத்தாலும் சரி, அமெரிக்காலேருந்து வர லைட்டான எண்ணெய் கொடுத்தாலும் சரி, அது பெட்ரோலாவும் டீசலாவும் மாத்திடும். ஸோ எங்கேருந்து எண்ணெய் வந்தாலும் சரி, நமக்கு கவலை இல்ல. ஓகே, அப்போ பெட்ரோல் டீசல் பத்தி கவலைப்பட தேவையில்லை, நாம சேஃப். ஆனா கதை இங்க முடியல. ஒரு பெரிய ஆனால் இருக்கு. ஒரு பிரச்சனை நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆழமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் மொத்த பிரச்சனையோட சுருக்கம். கச்சா எண்ணெய்க்கு நாம ஹார்மஸ் ஜலசந்தியை 45% தான் சார்ந்திருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வர சமையல் எரிவாயு, அதாவது LPG, அதுக்கு கிட்டத்தட்ட 90% அந்த ஒரு வழியை தான் நம்பியிருக்கோம். அதோட பெட்ரோலுக்கு 74 நாள் ஸ்டாக் இருக்கு. ஆனா LPGக்கு வெறும் 10 நாள் ஸ்டாக் தான். இப்ப புரியுதா பிரச்சனை எவ்ளோ பெருசுன்னு? இந்த பார் சார்ட் அதை இன்னும் தெளிவா காட்டுது. நம்ம காருக்கான எரிபொருளை விட நம்ம சமையலறைக்கான எரிபொருள் தான் இப்போ பெரிய ஆபத்துல இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட முழு சமையல் எரிவாயு தேவையும் இப்போ முடங்கி போயிருக்கிற அந்த ஒரு கடல் வழிய நம்பிதான் இருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது மக்களோட நேரடி பாதிப்பு. பெரிய பெரிய நகரங்கள்ல ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க கிட்ட இன்னும் 2 நாளைக்கு தான் கேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஹோட்டலை மூட வேண்டியதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமையோட தீவிரத்தை இது காட்டுது. உடனே அரசாங்கம் களத்துல இறங்குச்சு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை பயன்படுத்தி சில அதிரடி முடிவுகளை எடுத்தாங்க. ரிஃபைனரிஸ் கிட்ட நீங்க மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல LPG உற்பத்தியை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. வீட்டு உபயோகத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. மக்கள் பயந்து போய் சிலிண்டரை பதுக்காம இருக்க ஒரு புக்கிங்கும் அடுத்த புக்கிங்கும் இடையில 25 நாள் கேப் விட்டாங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடுங்கிறது வெறும் நம்ம கிச்சனோட முடியிற விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய அலை மாதிரி நம்ம பொருளாதாரம் முழுசையும் தாக்க ஆரம்பிச்சது. இதோட முதல் அடி நம்ம ரூபாய் மதிப்புல விழுந்தது. நாம வெளிநாட்டிலேருந்து அதிக விலை கொடுத்து எண்ணெய் வாங்கும்போது நமக்கு அதிக டாலர் தேவைப்படும். இதனால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு 92.35 வரைக்கும் சரிஞ்சிடுச்சு. இதனால என்ன ஆகும்? நாம இறக்குமதி பண்ற எல்லா பொருளோட விலையும் ஏறும். எரிபொருள் நெருக்கடி எப்படி நம்ம சாப்பாட்டு தட்ட பாதிக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? பாருங்க, நம்ம விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், குறிப்பா யூரியா, பாஸ்பேட் எல்லாம் பாதிக்கு மேல வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் வருது. அந்த வழி அடைக்கப்பட்டா உரத்துக்கு தட்டுப்பாடு வரும், விளைச்சல் குறையும். இது நேரடியா நம்ம உணவு பாதுகாப்பை அச்சுறுத்துற விஷயம். பொருளாதார நிபுணர்கள் இத மும்முனை அதிர்ச்சி, அதாவது மும்முனை தாக்குதல்னு சொல்றாங்க. 1, எரிபொருள் விலையேற்றத்தால வர்ற பணவீக்கம். 2, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி.
3 விலைய கட்டுப்படுத்த அரசாங்கம் மானியம் கொடுக்கறதுனால ஏற்படுற பட்ஜெட் பற்றாக்குறை. இந்த 3 சேர்ந்து நம்ம பொருளாதாரத்தை ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள தள்ளுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த நெருக்கடியிலயும் நம்ம கிட்ட சில பலமான விஷயங்கள் இருந்துச்சு. இந்த அனுபவத்துல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம், இனிமே என்ன செய்யணும்? வாங்க அத பத்தி பாப்போம். இந்த மொத்த குழப்பத்திலையும் ஒரு ஹீரோ மாதிரி அசையாம நின்னது நம்ம பவர் கிரிட், அதாவது மின்சார கட்டமைப்பு. கரண்ட் கட் ஆகவே இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மளோட 80% மேலான கரண்ட் உள்நாட்டு நிலக்கரியிலிருந்தும் சோலார், காற்றாலை மாதிரியான உள்நாட்டு வளங்கள் இருந்து தான் வருது. இறக்குமதியை நம்பியிருந்த கேஸ் மூலமா வர்ற கரண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இனிமே என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம வியூக எண்ணெய் கையிருப்ப 90 நாளைக்கு அதிகப்படுத்தணும். 2வது, சமையல் எரிவாயுவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளை மட்டும் நம்பியிருக்காம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி மத்த நாடுகள் கிட்ட இருந்தும் நீண்டகால ஒப்பந்தம் போடணும். உள்நாட்டுல எண்ணெய் எரிவாயு தேடுறது அதிகப்படுத்தணும். பெட்ரோல்ல எத்தனால் கலக்கறத வேகப்படுத்தணும். முக்கியமா எலக்ட்ரிக் வண்டிகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். மொத்தத்துல இந்த 2026 நெருக்கடி நமக்கு ஒரு வேக்கப் கால். நம்ம பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அப்பட்டமா காட்டிடுச்சு. இப்போ கேள்வி இதுதான்: இந்த அனுபவத்தை நம்ம ஒரு கசப்பான நிகழ்வா மட்டும் பார்க்க போறோமா, இல்ல இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உண்மையிலே எரிசக்தியில தற்சார்பு அடைஞ்ச ஒரு நாடா இந்தியாவை மாத்த போறோமா? பதில் நம்ம கையில தான் இருக்கு.